3 மைல் தீவு அணுசக்தி நிலையத்தில் மிகப்பெரிய விபத்து. 1979 மார்ச் 28 அன்று அமெரிக்காவின் 3 மைல் தீவு அணுசக்தி நிலையத்தில் மிகப்பெரிய அணு விபத்து நடைபெற்றது. இது அமெரிக்கா மற்றும் உலகளாவிய அணுசக்தி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த சம்பவம் நியூயார்க் அருகே பென்சில்வேனியா மாநிலத்தில் ஏற்பட்டது. மேலும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் 3 மைல் தீவு நிலையத்தின் ரியாக்டர் பகுதியில் பராமரிப்பு குறைபாடுகள் காரணமாக அணுக்கதிர்கள் அதிகமாக காய்ந்தன. இதனால் அங்குள்ள அணுசக்தி உற்பத்தி செயல்முறை பாதிக்கப்பட்டது. ரியாக்டர் குளிர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாததால் அணுக்கதிர்கள் எரிந்து சில அளவு ரேடியேஷன் வெளியேறியது. இந்த விபத்து மனிதர்களின் பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. மக்கள் உடனடியாக சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆனால் மரணங்கள் அதிகமாக நிகழவில்லை. ஆனால் மக்கள் மனதில் அணுசக்தி மீதான பயத்தை உருவாக்கியது. இந்த விபத்து அமெரிக்காவில் அணுசக்தி திட்டங்களை மதிப்பீடு செய்யும் கட்டாயத்தை ஏற்படுத்தியது. புதிய பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்பட தொடங்கின. வணிக அணுசக்தி நிலையங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் மேம்படுத்தப்பட்டன. மொத்தத்தில் 3 மைல் தீவு அணு விபத்து அணுசக்தி தொழில்நுட்பத்தின் பாதிப்புகளை உலகிற்கு காட்டியது. இது பொதுமக்கள் உணர்வுகளை மாற்றியது, அரசாங்க கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியது மற்றும் அணுசக்தியில் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை உலக அளவில் உணர்த்தியது.